புதுக்கோட்டை இளைஞர்களின் வேலைவாய்ப்பை மேம்படுத்த அம்மாவட்டத்தில் டைட்டில் பார்க் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுமார் பல கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து பல்வேறு பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், புதுக்கோட்டை மாவட்ட முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் உருவாக்கப்பட்டது என தெரிவித்தார். புதுக்கோட்டையில் பல்வேறு நலத்திட்டங்களை அமல்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். 1967 கீரனூர் முத்து சீரணி அரங்கமும், திருச்சி பாலக்கரையில கட்டப்பட்ட பாலத்துக்கு 2006 கீழப்படுவ சின்னசாமி விராலிமலை சண்முகம் ஆகியோர் நினைவா சின்னசாமி சண்முகம் பாலம்னு பெயர் வச்சார் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். புதுக்கோட்டைக்கு எத்தனையோ சிறப்புகள் பெருமைகள் இருந்தாலும் அதுல முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புதுக்கோட்டை மாவட்டம் தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட மாவட்டம். 1974ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் நாள் திருச்சி மற்றும் தஞ்சை மாவட்டங்களின் சில பகுதிகளை ஒன்றிணைச்சு புதுக்கோட்டை என்ற புதிய மாவட்டத்தை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், களத்தில் எத்தனை அணிகள் இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு வரும் என தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வேறு வேலை எதுவும் இல்லாமல் அரசின் திட்டங்களை குறை கூறி வருவதாக சாடினார். வேலை கிடையாது, எத்தனை மணி போட்டி வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற கட்சி தான் மாபெரும் வெற்றி பெறும். 7வது முறையாக திமுக நிச்சயமாக ஆட்சி பலமாக பார்க்கல, பலவீனமாக பார்க்கிறேன். நான் இங்கே வேலை பார்க்கிறேன்.